போலாம் போலாம். செம்மையா இருக்கு. அது இதை வந்து கேமரால பாக்குறத விட நேர்ல பாக்குறது. கொஞ்சம் இடுப்புல தூக்கிக்கிறீங்களா? ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அத்திரிமலை ட்ரெக்கிங் வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி இது ஒரு ட்ரெக்கிங் வீடியோ தான். திருநெல்வேலியை சுற்றி பார்த்திங்கன்னா களக்காடு, முண்டந்துறை காடுகளில் நிறைய மலையேற்றம் செய்யக்கூடிய கோயில்கள் நிறைய இருக்குது. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோயில். இது எங்கே இருக்குது, எப்படி போகணும், எவ்வளோ நேரம் ஆகுங்கிற நம்மளுடைய ஃபுல் ட்ரெக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. திருநெல்வேலியிலேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் நான்குநேரியிலேருந்து ஏர்வாடி போகிற வழி தாங்க இது. ஊர் திருக்குறுங்குடி. இந்த கோயில் வந்து அழகிய நம்பியாண்டார் திருக்கோயில். இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த கோயில் ரொம்பவே பிரசித்திப்பட்ட ஒரு கோயில் தான், நிறைய பேருக்கு தெரியும். அந்த கோயில் தான் இன்னைக்கு நம்ம ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலோட அடிவாரத்துலேருந்து இப்போ நம்ம ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். இங்கே உள்ள ஃபாரஸ்ட் செக்கிங் போஸ்ட்டில் நம்மளோட ஆதார் காமிச்சு நம்ம பெர்மிட் வாங்கிக்கணும். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ குரங்குகள் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம கொண்டு வர லக்கேஜ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க. பேக் பேக் மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கைக்கு மிஞ்சாது. ஸோ நான் அந்த மாதிரி பொருட்களாக இருந்தால் பேக் பேக்கில் வச்சு மறைச்சி எடுத்துகிட்டு போங்க. உள்ள என்ட்ரி ஆனதுமே லெஃப்ட் சைடில் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரைவேட் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் தான் அலௌடு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெக் பண்ணி தான் போகணும். அடிவாரத்துலேருந்தே நம்ம நடந்து போகிற வழி முழுவதும் வலது பக்கமும் இடது பக்கமும் நிறைய குளிக்கிற இடங்கள் இருக்குங்க. எங்கே வேணாலும் மக்கள் குளிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே மக்கள் வந்து இங்கே குளிக்கிறதுக்கு தான் மெயினாக வந்துட்டு இருக்காங்க. எப்பவும் போல் எந்த பிளானுமே இல்லாமல் சடனாக தான் அந்த ட்ரெக்கிங் நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஸோ யாருமே நாங்கள் வீட்டில் குளிக்கல, மலை மேலே போய் குளிச்சிக்கலான்னு தான் வந்திருக்கோம். ஸோ அடிவாரத்தில் இல்லாமல் மலை ஏறிட்டு அங்கே குளிச்சுட்டு தான் நாங்கள் கோயில் போக போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி என் ஹஸ்பண்ட் மட்டும் வந்திருந்தாங்க. அவங்க வரும்போது இதை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி போயிட்டு இருந்ததா சொன்னாங்க. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அத்திரிமலை அளவு இருக்காது, அதை விட சின்ன மலைன்னு தான் சொன்னாங்க. நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும். காற்று நல்லா குளிர்ந்த காற்று அடிக்குதுங்க. நல்லா இந்த ட்ரெக்கிங்கில் எங்கள் கூட எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. நான் அத்திரிமலை போயிருந்தப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ட்ரெக்கிங்கில் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டோம். அப்பா சொல்ல வச்சது கண்ணாடி கண்ணாடி கண்ணாடி. செல்வம் இங்க பாருங்க, செல்வம் தனி செல்வம். தண்ணிக்குள்ளேயே ஒரு கல்லு ஜொலிக்குதா? என்னோட 2வது பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இயல்பாக இருப்பா, ரொம்ப கம்ஃபர்ட்லாம் எதிர்பார்க்க மாட்டா. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி எங்கள் கூட எங்கேனாலும் கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாலிடேஸில் நம்ம மற்ற இடங்களுக்கு போகிறத விட குழந்தைங்களை இந்த மாதிரி இயற்கையான இடங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட மைண்ட் அண்ட் பாடி வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். தந்த வீடு களக்காடு முண்டந்துறை வனம். சூப்பர் பிளேஸ். எல்லாம் குளு குளு குளுன்னு சூப்பராக இருக்குது. அத்திரிமலை ட்ரெக்கிங் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம 2 ரூட்டில் போயிருந்தோம். அதில் முதல் ரூட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மர நிழலே இல்லை, வெயிலோடையே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இல்லை இந்த நம்பி கோயில் ட்ரெக்கிங். என்ஜாய் பண்ண முடியாது, தனியாகவே என்ஜாய் பண்ணுறது. எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? ஃபேமிலியாக வந்தால் தானே பேசிக்கிட்டே போக முடியும். ஆமாம், இது அப்படி போகிறோம் கேட்டால் ஒன்று விட்டு போனால் தான் அது நம்ம ரொம்ப ஏஜ் ஆன பிறகு
ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கிறவங்க அந்த கடவுளை மட்டுமே நினச்சிட்டு போகலாம். ஆமாம், நம்ம முக்கிய இருக்கு என்ன வழியும் தெரியும். இப்போ டயர்டு தெரியாமல் போகணுன்னா கொஞ்சம் பேசிட்டு தான் போகணும். பாருங்க, இங்கே பாருங்க, கேமரா முன்னாடி வந்து போகிறாங்க. நியூ பின்னாடி தங்க பக்குதிங்க. கீழே ஆளுகள்லாம் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? நடக்கிறாங்களோ? குளிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கு. இந்த பாலத்துக்கு கீழேயுமே நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா என்ன, இந்த பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் டேமேஜா இருக்கு. எட்ஜில் நிற்கும் போது கொஞ்சம் கவனமா நிற்கணும். ரொம்ப தூரம் நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி போற வழியிலேயே குளிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுவாங்க போல இருக்கு. போற வழி எல்லாமே ரெண்டு பக்கமும் ஆளுங்க குளிச்சுட்டே தான் இருக்காங்க. மேலே தண்ணி வந்துட்டே இருக்கு. எங்க வேணாலும் போயிட்டு சூப்பர் சூப்பர். பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளைஸ். ட்ரெக் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ்ங்க, குட்டி குட்டியாக நல்ல எல்லோ ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி சுற்றி வருது. நல்லா அழகாக இருந்தது. இந்த இடத்துல செக் போஸ்ட் உண்டு. குளிக்க வரவங்க இது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க ரொம்ப முக்கியம். போகிற வழியில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறனால கண்டிப்பாக அவங்க தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து மொத்தமே 2 லிட்டர் தண்ணி தான் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா மழை மேலே வந்து தண்ணி கிடைக்கும்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். அதை நம்பி நான் போதும். ஏன்னா ட்ரெக் பண்ணும்போது ரொம்ப வெயிட்டும் நம்ம சுமக்க முடியாது, வாக் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நான் கம்மியாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் பத்தலை தண்ணி. நாங்கள் லஞ்செலாம் எடுத்துகிட்டு வரலங்க. ஏன்னா நாங்கள் அத்திரிமலை ஆல்ரெடி போனனால எங்களுக்கு தெரியும் ட்ரெக்கிங்கில் பெருசாக பசியெல்லாம் எடுக்காது, தண்ணி தாகம் தான் எடுக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் மட்டும் கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டோம். ஒரே பட்டர்ஃப்ளையா சுத்துதுப்பா. ஆளு வந்தோன்னா அவங்க கலைஞ்சு போயிடுறாங்க. ஃப்ரீயா இருக்க சுத்திட்டு இருக்காங்க. கவுத்து உன்னை சுத்தி சுத்தி வருதுரி. ஆமாடி தங்கம். கவுத்து என்னாச்சு? நட ஸ்லோவா ஆகிற மாதிரி இருக்கு. ஏய், அத்திரி மகரிஷியே பார்த்துட்டு வந்துட்டேன். பச்சை பசேர்னு 100% ஆக்சிஜன் இருக்குது. இங்கே ட்ரெக்கிங் எல்லா நாளுமே அலோவ் பண்ணுறாங்க. யானை நடமாட்டம் இருந்தாலோ தண்ணி அதிகமாக வந்தாலோ மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. இது பெருமாள் கோயில் அப்படிங்கிறதுனால சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். மற்ற நாட்களில் சாமி கும்பிட்டுக்கலாம். ஃபிசிக்ஸு, ஜியாகிரஃபி என்ன தெரிஞ்சிருந்தா ஆஸ்ட்ரோனட் ஆயிடலாம். ஓகே கௌதமி? ஆமாம், அது ஓகே. மேக்ஸ் இம்பார்ட்டன்ட். எல்லா ஃபீல்டுமே மேக்ஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அம்பானி ஆகலையா? கனி மினி மணி. பசங்களுக்கு தண்ணி தாகமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் தண்ணி கம்மியாக இருக்கிறனால மூடியில் ஊற்றி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். இல்லை அம்மா, இந்த வெயிலுக்கு சளி பிடிச்சிரும் சொல்லுமா? அவன் வேர்த்துட்டு தண்ணி குடிக்கக்கூடாது. அங்கே என்ன தெரியுமா, கோயில் கிட்ட இப்படி கோயில்னா இப்படி ஓடுது சின்ன காவா, அதில் தான் எல்லாம் தண்ணி பிடிக்கும். அதை பிடிச்சி குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் பிடிச்சோம்ல, அதை பார்த்துட்டு நான் இந்த தண்ணியை பத்திரப்பட்டு தான் குடிப்பேன். அதுல ஒரு மீனும் வெட்டு வந்துச்சு. மீன் எல்லாம் தான் இருக்கு, எல்லா உயிரினங்களும் இருக்கும். யானை தண்ணி குடிக்கும், எல்லாமே தண்ணி குடிக்கும். முதல்ல நீந்தின தண்ணியா கூட இருக்கலாம். உட்கார கூட விஜி உட்கார்ந்து அன்னைக்கு சொல்லி நடக்காது. போலாம் போலாம். என்னது உட்கார வாங்க. பின்னாடி குரங்கு வருது. பின்னாடி இழுக்கிறாடி அவங்கள பாரு. கோயில் கிட்ட வந்தோன்னே ஆள் எப்படி ஆகுதுன்னு மட்டும் அதான் கோயில் கிட்ட தான் போயிட்டு இருக்கான். சூப்பரான இதே வேலையா போச்சு அப்பாக்கும் பிள்ளைக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல கட்டி கட்டி இழுக்க வேண்டியதா இருக்கு. ட்ரெக்கிங் ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது தங்கம். ஆஹா, நீ என்னைக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னியோ அன்னைக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன்.
அப்ப அது வரைக்கும் கால்ல குடிக்கிறதுக்கு விட்டுறேன். ஸ்கூட்டில இந்த இடத்துல வரலாம். அத்திரிமலை தான் ஸ்கூட்டில போக, வண்டியில போக முடியாது போல. அதான் அந்த சைடுல ஸ்லோப் மாதிரி போட்டுருக்காங்களாங்க. குளிக்க அனுமதி இல்லை இங்க. ஆக்சுவலாக என் பொண்ணுகிட்ட வந்து நாங்கள் குளிக்க போகிறோம் சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் வந்து எங்கே குளிக்க போகிறோம், எப்போ குளிக்க போகிறோன்னே ட்ரெக்கிங் மலை மேலே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. அவளுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது. எப்போ தான் அந்த ஸ்பாட்டு வரும், எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்குன்னு ரொம்ப புலம்பிக்கிட்டே வந்தா. சபரிமலை கூட்டு போய் சொல்லியிருக்காங்க, வெள்ளையங்கிரி கூட்டு போய் சொல்லியிருக்காங்க, யாரு சொன்னாங்க? பருவதமலை எவ்வளவு கூட்டு போய் சொன்னாங்க? சொல்லியிருக்காங்க. அழகு பண்ணீங்க, அழகு பண்ணீங்க. ரொம்ப வெயிலும் இல்லைங்க, ரொம்ப களைப்பாக தெரியல. ஸோ ஃபேமிலியோட குழந்தைங்க பெரியவங்க யாருனாலும் வரலாம். மெதுவாக நடந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் நடந்துட முடியும். கேமரா எடுத்துக்கணும், பயமே இல்லையா? இவ்வளவு தூரம் பக்கத்துல வந்து போஸ் கொடுக்காமா? போஸ் கொடுக்குறியா? ரொம்ப கரடு முரடான பாதையெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரியே போட்டிருக்காங்க. வெஹிக்கிளுமே வந்து போக முடியும், அதுக்கேற்ற மாதிரி ரூட்லாம் போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா புளிய மரம், நெல்லிக்காய், இழந்த மரம் இந்த மாதிரி இருக்கும். பறித்து சாப்பிட்டுட்டே போவாங்க நடைப்பயணத்தில் போகிறவங்க. இப்போ காட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுச்சு. நாங்கள் நாவல் பழம், நெல்லிக்காய்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ரொம்ப ட்ரையானா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போகிற வழியில் எல்லாம் சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தோம். ஷூல கழட்டி போடுறாங்க. எங்க படுக்க போறான்னு நினைக்கிறேன். சூப்பர். முழுக்கல போயிடாத. இது ஷார்ட்கட் நம்பர் 1. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடையிலே வந்து சின்ன சின்ன ஷார்ட்கட் ரூட்லாம் இருக்குது. இந்த ரோடு வந்து யூட்டர்ன் ஆகி திரும்பி இங்கே தான் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அது வழியாக போகிறது இன்னும் கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். லாஸ்ட் டைம் எங்கள் பசங்க அத்திரிமலை போகும்போது ஸ்லிப்பர்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஷூ போட்டு வந்திருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்குமோ பசங்களுக்குன்னு நினச்சேன். அதே மாதிரி இடையிலே வாங்கிட்டோம். இப்போது அவங்க வாக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னா ஷூஸ் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. செம்மடி, இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குடி. அழகு மலை. விஜய் இப்படி சுற்றி ரோடாக போட்டிருக்காங்க. விஜய் யூட்டர்ன் அடிச்சு இன்னைக்கு வர. கோயில் வந்துருச்சா? அது இதை வந்து கேமரால பாக்குறத விட நேர்ல பாக்குறது அழகா இருக்கு. அது வெயில் இல்லாம ஒரு மாதிரி மூடியா சூப்பரா இருக்கு. போறியா? உடம்பு நல்லா தேத்திக்கிட்டு போ. குளிர் தாங்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு போ. தாங்காது தாங்காது இல்லை, அங்கங்க நிறுத்தி பிள்ளைக்கு எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்து. இப்போ ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்றியா கௌதமி? எங்கேயுமே யாரும் வரல. இன்னைக்கு சண்டே, சாட்டர்டேனா தான் பெருமாள் கோயிலுக்கு ஆளுக வருவாங்க. இன்னைக்கு வந்து சண்டே அப்படிங்கிறது யாரும் வரல. நாங்களும் எங்க குடும்பத்தார்கள் மட்டும்தான் மலை ஏறிட்டு இருக்கோம். எங்கம்மா இருக்கு கோயிலு? ஹஸ்பண்ட் அத்திரிமலையோட இது வந்து சின்ன மலை தான், அதில் பாதி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போகிறது டைமிங் எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பி கோயிலும் சரி அத்திரிமலையும் சரி ஓரளவுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் நிற்கிறீங்க, நிற்க தான் உட்காரு. என்ன இருக்கு தாத்தா திரும்பிச்சு வா, வாசல் தெரியுதா? எந்த வாசல்? வாடி, நுழைவாசல் தெரியுதா? அங்கிருந்து கோயில் ரொம்ப பக்கம். நார்மலாகவே என் பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசி. அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் போகணும்னு ஆசைப்படுவாங்க, அதே நேரத்தில் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக தான் இப்படி வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து வம்பிழுக்கிறது. செம்ம சில்லுப்பா.
கொடைக்கானல போய் யாரா குளிப்பாளா? எங்க 2 மணிக்கு இப்படி காலை வைக்கிறது எடுக்கிறது அழகு நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா? தண்ணி வர வழி பாரு, இருட்டா இருக்கு. ஏங்க கால்ல தண்ணி பட்டா மனசு குளிருது ஏங்க. ஏ தங்கம் கழுவுதுடி. என்னதான் நம்ம நிழல்லையே நடந்து வந்தாலும் காட்டுக்குள்ளேயே வந்தாலுமே நம்ம நடக்க நடக்க பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுது. வழியில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நமக்கு இப்படி கால் நினைக்கிற மாதிரி ஆற்றுலேருந்து தண்ணி வந்து ஓடிட்டுருக்கு. அவ்வளோ கூலிங்க, செம்மையாக இருந்தது. அதில் நினச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம மலை ஏறணும் அப்படின்னா இன்னும் ஒரு புத்துணர்ச்சி வந்துடுது. தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டன் கிளியராக பார்க்கவே அப்படி கண்ணாடி மாதிரி ஜொலிக்குது. ஜில்லுன்னு இருக்கீங்களா? என் கண்ணி காட்டுங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய குரங்குகள் இருந்தது. அதுக்கப்புறம் வழியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட்டில் மங்கீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கோயிலில் தான் இருக்கும், அதனால் எந்த தொந்தரவும் கிடையாது. நம்ம தேவையான பொருட்கள் பேக் பேக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். வேகம் இல்லையே கௌதமி உங்ககிட்ட. இப்படி போலாமா? ஆமா, இது செகண்ட் ஷார்ட்கட்டு. நீங்கள் ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் ரோட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட்கட் ரூட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு ட்ரெக்கிங் எஃபெக்டே நமக்கு வருது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வெயிட் எதுவும் தூக்காமல் கை வீசி காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏரை வந்து நம்ம ப்ரீத் பண்ண முடியும். அது நம்மளுடைய லங்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. இங்கே வரலாம், யானை வரலாம். நம்மளுடைய அன்பு தோழர்கள், காட்டு தோழர்கள். இந்த ட்ரெக்கிங்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நமக்கு காட்டுக்குள்ளே நடந்து போகும்போதே ஃபுல்லாக அந்த வாட்டர் எஃபெக்ட் கேட்டுக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லா பக்கம் தண்ணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இது யூட்டர்ன் ஆகி ரொம்ப நேரம் நடக்கணும். இந்த மாதிரி ஷார்ட்கட் வேஸ் இருக்கு, இதில் வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். ஏங்க ஆடா கூட்டிட்டு போயிட்டு இருக்கியா? நீ சுத்துறாமணி சுத்து, நான் பாக்குறேன். மேல போக போக நல்ல காத்தடிக்குது. எவ்வளவு தூரம் வந்திருக்கனே தெரியல. வழியில தண்ணி ஓடிச்சு. மேல வந்து குளிக்கணுங்கிறதுக்காக வீட்டுல குளிக்காம வந்துட்டோம். எப்போ போல என் பெரிய பொண்ணு நடக்க மாட்டேன், கால் வலிக்குதுன்னு பிரச்சனை பண்ணுச்சு. ஸோ அவங்க அப்பா கொஞ்சம் நேரம் தூக்கிட்டே வந்தாங்க. சரி, நம்மளையும் கொஞ்சம் நேரம் தூக்குனாங்க. இப்போ நம்ம கால் வலி சரியாயிடுச்சுன்னு அது மனசுல பாதிக்கு. அவளை நீங்க முதுகுல வச்சுட்டு இவளை ஷோல்டர்ல வச்சுக்கோங்க. முன்னாடி பேக்க வச்சுக்கோங்க. என்ன இப்போ இடுப்புல தூக்கிக்கிறீங்களா? என்னதான் நம்ம பேசி ஜாலியாக அவங்கள என்டர்டைன் பண்ணி கூட்டிகிட்டு போனாலுமே அவங்களுக்கு கால் வலி இருக்கத்தான் செய்யும். ஸோ அப்பப்போ அந்த மாதிரி இடையில தூக்கி நம்ம இறக்கி விட்டுக்கிறது. காதை பிடிச்சிக்க அப்பா காதை என்ன செய்யும்? நார்மலா இருக்குண்ணே. என்னது பேக் ஃபுல்லா ஒரே ஈரம். இந்த மாதிரி காடுகளுக்கு ட்ரெக்கிங் வரும்போது பிளாஸ்டிக் திங்ஸ் எதையும் கொண்டு வந்து யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிடக்கூடாது. ஃபுட் ஐட்டம் எதாவது கொண்டு வந்தோம் அப்படின்னாலுமே அதோட வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம பேக்கில் வச்சே ரிட்டன் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இங்கே உள்ள விலங்குகளுடைய சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். விலங்குகள் இல்லைன்னா காடுகள் இல்லை. ஸோ இயற்கைக்கு எந்த இடையூறு இல்லாமல் இயற்கையோட இயற்கையாக இருந்து அதை அனுபவிச்சுட்டு ரசிச்சுட்டு நம்ம போகிறது நல்லது. கிட்டத்தட்ட இப்போ 1 hour ஆயிருக்காது நம்ம நடந்து. 1 hour ஆச்சு என்னதான். ஆனால் நீங்கள் அத்திரிமலையோட சின்னதாக தான் இருக்கும்னு சொன்னீங்க. ஆனால் அந்த அதே டிஸ்டன்ஸ் வரும் போல இருக்கே. நாங்கள் 12:30 இல்லை, நம்ம ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறோம். அதான்
அதுலேயும் இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்த அன்னைக்கு சுத்தம் உள்ள குடியில் கூட்டிகிட்டு வந்தேன் நேரத்தோடு நடக்க முடியலப்பா. ஆக்சுவலி நான் ஒரு சயாட்டிக் பேஷண்ட்டு. நானே வந்து எல்லா இடமும் நடந்துட்டுருக்கேன். எனக்கு என்ன பண்ண உளைச்சல் பேஷண்ட்டு. என்ன மாதிரி ஒரு ஆள் உன்ன மாதிரி ஒரு ஆள்னா கண்டிப்பாக நடப்பயிற்சி வேணும், ட்ரெக்கிங் பண்ணணும் இல்லையா? இப்போ எனக்கு சயாட்டிக் நான் ரைட் சைடில் பெயின் இருந்தது. அந்த வலியோட தான் ட்ரெக்கிங் போகணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ தான் அது வலி ரிலீஃப் ஆகும். என்னப்பா எனக்கு சயாட்டிக் ப்ராப்ளம் உண்டு. இருந்தாலுமே எனக்கு ட்ரெக்கிங் வந்து ரொம்ப விரும்பி போவேன். நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக அதிலேயே இருந்து நம்ம முடங்கிடக்கூடாது. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே வாக்கிங் வந்து ரொம்ப மஸ்ட்டு. இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம வந்து எங்கேயுமே போகிறது கிடையாது. வாக்கிங்கிறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியாக அப்பப்போ ட்ரெக் பண்ணுறது எல்லோரோட ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப நல்லது. அழகான ஒரு பறவை நினைச்சியா? ஒரு கியூட்டான ஒரு குட்டி எல்லாம் வயசான கிளடங்காடி மாதிரி குச்சி கைமா தெரியுது. வயசான ஆளுகளாம் குச்சி ஒண்ட மாட்டேங்குது. 2K கிட்ஸ் இது வந்து கம்பூண்டி குனிஞ்சிருச்சு ஒரேடியா. ஆக்சுவலி டிஃபரன்ஸ் பிட்வீன் 80s and 2K இல்ல 60s and 2K கிட்ஸ். நான் கைவீசி நடக்கும், 2K வந்து குச்சி உண்டி தான் நடக்கும். 80s சாதாரண ஸ்லிப்பர் போட்டு நடக்கும், ஷூ போட்டு நடக்கும். அது தலை இதெல்லாம் டைரக்ட் சன்லைட்ல போகும். இது கேப் போட்டு நடக்கும். அது ஸ்ட்ரெயிட்டா நடக்கும். இது குனிஞ்சு குனிஞ்சு நடக்கும். தண்ணி குடிக்கவே செய்யாது. இது 10 செகண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும். 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, ஆன்சர் பண்ணிருங்க. 50-60 வருஷ வித்தியாசத்துல நம்ம நாட்டோடைய வளர்ச்சி இது. வளர்ச்சி வளர்ச்சி சொல்லு மணி. நான் 2K கிட்ஸ் தான், ஆனா 90s கிட்ஸ் மாதிரி இருக்கணும் ஆயிடுச்சு. எதனால 90s கிட்ஸ் மாதிரி இருக்க ஆசைப்படுறீங்க? ஏன்னா அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்களும் 90s கிட்ஸ். எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ்ல நாங்க செய்யாத சேட்டை கிடையாது, பண்ணாத அலப்பறை கிடையாது. நேற்று ராமர் இப்படிதான் டான்ஸ் காட்டுவாசி வேஷம் போட சொல்லுவாங்க. அதான் ஆளுக பார்த்து சிரிச்சிட்டு போறாங்களோ. இங்க மாமிச உணவு சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது. ஏன்னா கோயில் மலை. இங்க இந்த மாமிசத்தை பார்த்தா அனிமல்ஸ் வந்துடும். ஒண்ணு இன்னொன்னு மாமிச சாப்பிட்ட அன்னைக்கு ஹெல்த்தியா இருக்க முடியாது. அதான் உண்மை. கோயில் இதானுங்க. இப்போ நான் கோயில்கிட்ட ரீச் ஆயாச்சு. நாங்கள் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா டைம் 11:15 இருக்கும். இப்போ 12:30 ஆகுது. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம், ஒரு 1 ஹவர்லேயே நம்ம வந்து மலை ஏற முடியுது. மாற என்னத்தை சாதிக்கிறது, கௌதமி சாதிக்கிறதா இப்போ பெரிய விஷயம். கோயில் நெருங்கியாச்சு. மங்கீஸும் அதிகமாக இருக்கு. கீழே பார்த்தேன் ரெடி குடிக்கிறாங்க. எங்க படிக்கட்டு இருக்கு, இது வழியா கீழே போய் குடிக்கலாம் போல. இங்க பாரு ஏமா குட்டி வச்சிருக்கு பாரு. ஆனா கை நீட்டாதப்பா. என்னடா தாங்க பண்ற? நீ கொஞ்சம் தெரிஞ்சு விடுடி, அவனுக்கு அழுத்திட்டு. தும்மு தண்ணி போதுரா. இருடி என்ன அங்கிட்டு டைவர்ட் பண்ணாதீங்க. கை நீட்டி பேசாத தானோ. கோயிலுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்கு. எவ்வளவு அழகா சொரிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. செல்லு வாங்காது, அதுக்கு செல்லு தெரியும். செல்லுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால தண்ணி கெட்டு போயிடும். எது வச்சிருக்கீங்களான்னு பாக்குறது ஒண்ணு இல்ல போங்க. மலை மேலே உள்ள கோயில் அப்படிங்கிறதுனால நான் ஏதோ காட்டுக்குள்ளே சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்லைங்க, மேலே பார்த்தேன் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நல்ல கோயில்கிட்டையும் குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் வசதி இது எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்கங்க. இப்போ இந்த கோயில் பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாமா? இது ஒரு பெருமாள் கோயில். மகாவிஷ்ணு அவரோட அவதாரங்களை வராக அவதாரம், அது வந்து பெரிய வடிவிலான ஒரு அவதாரம். அந்த அவதாரத்துல இருந்து வாமனன் அப்படிங்கிற சின்ன அவதாரத்துக்கு வந்து சுருங்கின இடம் தான் இந்த ஊரு. இது வந்து குறுங்குடின்னு சொல்லுவாங்க, திருக்குறுங்குடி. இதோடைய பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள இருக்கு, மலைக்கு கீழே. இது வந்து நம்ம மலைக்கு மேலே உள்ள கோயில். சுவாமி பேர் பார்த்தீங்கன்னா அருள்மிகு அழகிய நம்பியார் திருக்கோயில். இது லக்ஷ்மியோட வேண்டுகோளுக்கு இணங்க இவர் வந்து அவரோட வடிவத்தை வந்து சுருக்கின இடம்தான்.
அடிவார கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்க. நான் போனதில்லை. நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக போய் பார்க்கணும். இப்போ நம்ம சம்மர் டைமில் தான் வந்திருக்கோம். ஆனால் காட்டுக்குள்ளே நடந்து வர்றது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு உணர்வுமே தெரியல. நல்ல குளுமையாக. இங்கே உள்ள ஆறுக்கு நம்பி ஆறுன்னு தான் பேர். தண்ணியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஓட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. குளிக்கிற அளவுக்கு போதுமான அளவு தண்ணி இருக்குது. பொதுமக்கள் நம்பி ஆறு புனித ஆறு. இந்த இடம் பெருமாள் தீர்த்த படித்துறை. இந்த இடத்தில் இருந்து பெருமாளுக்கு தீர்த்தம் எடுத்து செல்லப்படுகிறது. இடத்தில் எண்ணெய், சோப்பு, சீயக்காய் போன்ற பொருட்கள் உபயோகித்து குளிக்கக்கூடாது. சீயக்காயுமா யூஸ் பண்ணக்கூடாது. என் பொண்ணு எங்கே குளிக்க போகிறோன்னு கேட்டுக்கிட்டே வந்தா. ஒரு வழியாக குளிக்கிற இடம் வந்தாச்சு. குளிக்கலாமா? அந்த இடத்துல பார்த்துக்கணும். ஏன் மீனா இருக்கு? தண்ணி வந்துட்டே இருக்கு. இது வழி ஃபுல்லாமே பாறை. சரிங்க, போலாமா? கல்களா இருக்கு. நல்லா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அங்கே தூரமாக தெரியுது பாருங்கள். அங்கே தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக விழுகுது. அங்கே நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்கலாம் குளிச்சிட்ருக்காங்க. நாங்கள் எதுக்கு வம்பு, நாங்கள் இந்த இடத்துல குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிறைய மீன்கள் அதிகமாக இருக்குங்க. அந்த இடங்கள் ஒருவேளை அவங்களுக்கு மீன் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அந்த இடம் பார்த்து கொஞ்சம் குளிச்சுக்கணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நம்ம ட்ரெக் பண்ணி வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ தூரம் தெரியவே இல்லைங்க. நான் என் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் நடந்ததே கிடையாது. ஆனால் ரொம்ப ஈஸியாக ஏறிட்டோம். குளிச்சுட்டு வந்து நாங்கள் சாமியெலாம் கும்பிட்டுட்டோங்க. கரெக்டாக நட சாத்துற டயத்துக்கு வந்துட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு தீபாராதனைலாம் காமிச்சாங்க. அதுக்கப்புறமும் என் ஹஸ்பண்ட் என்னன்னா உள்ள பூசாரிகிட்ட ஏதாவது பிரசாதம் இருக்கான்னு கேட்டாங்க. எங்களுக்கு தயிர் சாதம் அண்ட் சக்கரை பொங்கல் 2 கொடுத்தாங்க. பரவாயில்ல, நான் மலை மேலே வந்து சாப்பாடெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து வரல. இருந்தாலும் நாங்கள் ஃபேமிலியாக வந்ததுக்கு எங்களுக்கு போதுமான அளவு பிரசாதம் கிடைச்சது. அது கூடவே நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அதையும் சேர்த்து சாப்பிட்டோம். யார் எடுப்பா சொல்லு? அவங்களுக்குள்ள யாருமே வரல. ட்ரெக் பண்ணி வர்றதுனால பெருசாக பசிலாம் எடுக்காதுங்க. தண்ணி தாகம் தான் இருக்கும். ஆனால் இங்கே ஆற்றுல குளித்தோம் பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பித்தது. இங்கே குளிச்சுட்டு லேடிஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட ரூம் இருக்குது. இது மலை மேலே இருக்கிற கோயில்னால நம்ம ஒரு 2 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிடணும். யாருமே மலை மேலே இருக்க மாட்டாங்க. நாங்கள் தான் கடைசின்னு நினைக்கிறோம். இருந்தாலுமே பயம்லாம் எதுவுமே இல்லை. நல்லா சேஃபாக தான் இருக்குது. இங்கே கோயில் பூசாரிகளும் கிளம்பிடுறாங்க. கோயிலும் அடைச்சிடுறாங்க. எல்லாருமே கீழே இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே உள்ள ஆள்கள் நம்மளையுமே கிளம்புங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி கம்பிகளை பார்த்தோம் அப்படின்னா யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம பெரியவங்களுக்கு கூட சரிக்கிட்டே போகணுன்னு தான் ஆசை வரும். நம்மளால தான் முடியல, அவங்களாவது பண்ணட்டும்னு விட்டாச்சு. மழை காலத்தில் இந்த பாறைகள் முழுவதுமே தண்ணி ஓடும் போலங்க. அங்கங்கே குழிகளில் தண்ணி கிடக்க தான் செய்யுது. சம்மர் அப்படிங்கிறதுனால ரொம்ப ட்ரையாக இருக்குது. அங்கிட்டு படித்துறைகளும் இருக்குது. இறங்கி கீழே இறங்கி போகலாம். தண்ணி ஓடுறத பார்க்க ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாம் போலங்க. அவ்வளோ அழகு. போயிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்கா இழுத்துட்டு போதா? போற வழியில போயிட்டே இருக்கேன். அது இழுத்துட்டு போகுது. இப்போ நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏறுற டயத்தை விட இறங்குற டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்லோப்பாக இருக்கிறனால நம்ம நடக்க தேவையில்லை. அதுவே நம்மளை வேகமாக இழுத்துட்டு போயிடும். ஈவினிங் நேரத்தில் இந்த காடை பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்குங்க.
ரொம்ப பசுமையாக ஃபோட்டோஸ்க்கெலாம் சூப்பராக இருக்குங்க. அத்திரிமலையை கம்பேர் பண்ணும்போது இது கிலோமீட்டரில் வந்து அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் டைமிங் வைஸ் பார்த்திங்கன்னா 2 மலைகளும் ஒரே அளவு தான் வருது. ஏன் அப்படின்னா அத்திரிமலை வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குங்க, உயரம் ஏறிக்கிட்டே போகும். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அதனால் அது ஏறுறதுக்கு கொஞ்சம் நின்று இழைச்சி போகிற மாதிரி இருக்கும். இது அந்தளவுக்கு ரொம்ப ஹைட்டாக தெரியல. ஸோ எல்லாருனாலையும் இங்கே வந்து போக முடியும். திருநெல்வேலியை சுற்றி உள்ள மக்கள் நீங்கள் நம்பி கோயில் வரல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்து போங்க. நீங்கள் நம்பி கோயில் ஆல்ரெடி வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எனக்கு இந்த மாதிரி காடுகளில் அந்த மாதிரி அமைதியாக நல்ல பசுமையாக கிளைமேட் நல்லா இருக்கும் போது நடந்து போகும்போது எனக்கு 96 ஃபிலிமோடைய பாட்டு தான் மெமரிக்கு வரும். அவ்வளோ அழகான பாட்டு. நம்ம மலை ஏறுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது அப்படின்னா இறங்குறதுக்கு 1 hour தான் ஆகும். நீங்கள் அதை விட ஃபாஸ்ட்டாக ஏறுற ஆளாக இருந்தீங்கன்னா அதோட ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் இறங்கிடுவீங்க. ஸோ இந்த மலை ஏற்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே நமக்கு கிடைச்சா கூட போதும். நம்ம இது தாராளமாக வந்து போக முடியும். அந்த சத்தம் கேட்கணும், ஆனால் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். வெள்ளையங்கிரி போன ஆசையாக தான் இருக்குது. அலோவ் பண்ண பண்ணிக்கிறாங்களே. இங்கேருந்து போகும்போது பேக் வந்து லைட் வெயிட்டாக தாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் குளிச்சுட்டு ரிட்டன் உடனே கிளம்புறோம் இல்லையா, ஈர துணியெல்லாம் வச்சுட்டு சமந்துட்டு வரும்போது கொஞ்சம் வெயிட் ஆயிடுச்சு பேக்கு. நம்ம ஃபேமிலியை ட்ரெக் பண்ணி போகும்போது நம்ம வந்து பேச டைம் இல்லாதவங்களா இருக்கட்டும், இல்லைனா பழைய அனுபவங்கள் இதெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நம்ம அடிவாரத்துக்கு வந்தாச்சு. 11:15 ஸ்டார்ட் பண்ணி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. நம்மளுடைய செகண்ட் ட்ரெக்கிங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.